இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய பலவீனமான பகுதி. பிஜேபி தமிழ்நாட்டில் என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. மதவெறி பிரச்சாரம் பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரம், கிறிஸ்தவ எதிர்ப்பு பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆகலை. வேல் யாத்திரை போனாங்க, முருகன் மாடு நடத்தினாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. இது எதுவுமே நடக்கலை. என்னடா இது கோயிலுக்கு கூட்டம் சேருது, நமக்கு மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் கடவுளின் பக்தர்கள் இல்லை, விஜய் பக்தர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்க ரசிகர்கள்லாம் கிடையாது, பக்தர்கள். ஒரு பக்தன் எந்த அளவு முட்டாள்தனமாக இருப்பானோ அதை விட இன்னொரு 10% கூட முட்டாள்தனமாக இருப்பவர்கள் அந்த ரசிகர்கள். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம உள்ளே வந்துடலாம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இவர் பிஜேபியை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாருல்ல சார், அது எப்படி சார்? அது இவருக்கு என்ன கொள்கை? முதல்ல எந்த கொள்கைக்கு அவர் எதிரி? அந்த வக்ஃபு பில்லு எதிர்க்கிறேன்னா அவங்க செயலாளர்கிட்ட எதை எதிர்க்கிறீங்கன்னா சொல்ல தெரியல அவருக்கு. இப்போ விஜய்க்கு நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைன்ற பேரை சொல்ல தெரியல, அதை பேப்பரில் பார்த்து தடுமாறுறாரு இல்லையா? ஒரு கட் அவுட்டை வச்சுட்டாக்கா அவங்க கொள்கை எதிரியா? பெரியார் படம், அம்பேத்கர் படம். அம்பேத்கர் மிக முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய தலைப்பு நான் சொல்கிறது. அம்பேத்கருக்கு அவருடைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச் காந்தி நாட்டு விடுதலைக்காக போராடினார். ஆனால் தலித் மக்களுடைய விடுதலை, சாதி ஒழிப்புன்றதை பொறுத்த வரைக்கும் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் காந்தியை மகாத்மா ஆக்கிட்டாங்க. மகாத்மா ஆக்கிட்டதுனால அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு டெமி காட், ஒரு அரை தெய்வம் ஆக்கிட்டாங்க. அதனால தான் ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அரசமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு பக்தி என்பது மத விஷயங்களில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உதவுறதுன்னு நீங்கள் நம்பலாம், ஆனால் அரசியலில் பக்தின்னு இருந்தால் அது ஃபாசிசத்துக்கு வழி, சர்வாதிகாரத்துக்கு வழி அப்படின்னு சொல்லி பேசினார். அவர் பேசும்போது அவர் யாரை மனசில் வச்சு சொன்னார்னா இதை மனசில் வச்சு. அவர் காலம் பூரா காந்தியோடு தான் மூச்சு கொடுத்துட்டு இருந்தார் இந்த தீண்டாமை. ஏன்னா நான் சனாதன தர்மத்தை நம்புகிறேன், வர்ணாசிரம தர்மம் நல்லது தான் சொல்லிட்டு இருந்தார் அவர். பெரியாரும் அம்பேத்கரும் எதிர்த்தரப்பில் இருந்தாங்க. ஓகே, இப்போது அந்த மாதிரி பக்தர்களாக இவங்க ஆயிட்டாங்க. இன்றைக்கி கரூரில் இறந்திருப்பதில் ஒரு கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமானவர்கள் தலித்துகள்.